ஒரு சின்ன பையன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்த அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உணவு தேடி ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. உடனே அது மேல ஏறி பழங்களை பிடுங்கி திங்க ஆரம்பிச்சான். அந்த மாம்பழங்கள் நல்லா பழுக்காததால புளிப்பா இருந்துச்சு. அப்பதான் நல்லா பழுத்த பழங்கள் உச்சி கிளையில இருக்கிறத பார்த்தான். உடனே நல்லா முயற்சி செஞ்சு இன்னும் மேலே ஏறினான். திடீர்னு அந்த கொப்பு உடைஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சான். அப்ப இன்னொரு கிளையை பிடிச்சு தப்பிச்சாவே ரொம்ப பயந்து போயிட்டான். கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க கால் வைக்கவே இடம் இல்லை. தான் அந்தரத்துல தொங்குறத நினைச்சு ரொம்ப பயந்து போன அந்த பையன் உதவி உதவின்னு காடு முழுக்கும் கேட்குற மாதிரி கத்துனான். ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே உதவிக்கு வரல. அப்ப அவனோட கை வேர்த்து பிடி நழுவ ஆரம்பிச்சது. அப்ப அங்க வந்த ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் மேல வீசினாரு. உதவி கேட்டு தொங்கிட்டு இருக்கிற என் மேல அவர் எதுக்கு கல்லால் அடிக்கிறாரு அப்படின்னு கோபப்பட்டான். எதுக்கு தாத்தா கல்லால் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். எதுவும் சொல்லாம இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல போட்டாரு அந்த தாத்தா. இப்ப இன்னும் கொஞ்சம் கோபமா அந்த பையன் தன்னோட பிடியை தளர்த்தி இன்னொரு கிளையையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்து கத்துனான். அப்ப இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சாரு தாத்தா. இப்ப ரொம்ப கோபமான அந்த பையன் தைரியத்தோட கீழே குதிச்சு அவர்கிட்ட வந்தான். உதவின்னு கேட்டு தொங்கிக்கிட்டு இருந்த என்னை எதுக்கு கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, முதல்ல உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த. உன் பிரச்சனையை நீ புரிஞ்சுக்க கூட முடியாம இருந்த. ஒரு கல்லை உன் மேல போட்டதும் உன்னோட பயம் போய் கோபம் வந்துச்சு. அடுத்த கல்லை போட்டதும் கோபத்துல என்ன நீ அடிக்க வந்த. நீ அதுக்கு இடையூறாய் இருந்த பள்ளத்தை பத்தி கூட கவலைப்படாம தைரியமா கீழே குதிச்ச. பயத்தினால உன்னோட பிரச்சனையை உன்னால போக்க முடியாது. உனக்கு தைரியம் வரவழைக்கத்தான் உன்னை கோபப்படுத்தினேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவர்கிட்ட மன்னிப்பும் நன்றியும் சொன்னான். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும். அதாவது பயத்தை போக்கிய பின்பு நமது தைரியமே நம்மை செயல்பட வைக்கும்.